தாவேக்கா நம்பி போமாட்டாங்கன்றது சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, தாவேக்காக்கு மேல சில இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஒரு சில சரியான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு கூட. இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கூட பேசினா என்ன பதில் சொல்லாம இருக்காங்கன்ற மாரியெல்லாம். பதில் இல்ல. கேள்வியே அவர் கேட்கல. அதாவது இந்துக்கள வந்து அங்க விளக்கேத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, இவர் ஒரு பேட்டி கூட குடுக்கல, எதுவுமே குடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தாவேக்கா விஜய் அவர்களும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டத்தான் முக்கியமா நினைக்கிறாரு. அப்ப இந்துக்களோட ஓட்டு உனக்கு தேவையில்ல. இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, இந்துக்களுக்குள்ள ஒத்துமை இல்ல. ஒரு முஸ்லீம் அடிச்சா 100 முஸ்லீம் ஒண்ணு சேர்றான். ஒரு கிறிஸ்டியன் அடிச்சா 1000 கிறிஸ்டியன் ஒண்ணு சேர்றான். ஆனா, இங்க ஒரு இந்து அடிச்சா 10 பேர் கூட ஒண்ணு சேர மாட்டாங்க. இவனுங்க கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்டே அதுதான். அத பயன்படுத்தி தான் எல்லாரும் இந்துக்கள ஓட்டு எப்படி இருந்தாலும் விழுந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்காக குரல் கொடுத்தது யாருன்னா பிஜேபியும், இந்து முன்னணி இவங்கள போல அந்த இந்து அமைப்புகள் தான் கொடுத்ததே தவிர வேற யாருமே குரல் கொடுக்கல. என்ன காரணம்? இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு, இந்த சிறுபான்மையினர் ஓட்ட ஆனா அந்த சிறுபான்மையினர்களே அத வந்து பெருசா எடுத்துக்கல. ம். அவங்களே கூட என்ன சொன்னாங்க, அவங்க ஏத்திட்டு போட்டோன்னு தான் அவங்க சொன்னாங்க. ம். ஆனா இத வந்து இதுல கூட பாருங்க, டிஎம்கே இதுல கூட அரசியல் பண்ணியிருக்கு. ம். அதாவது பிஜேபி வந்து இத அரசியல் பிரச்சனை ஆக்குதுன்னு. பிஜேபி அரசியல் பிரச்சனை ஆக்கல. இவங்க அரசியல் பிரச்சனை ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம்னா, பிஜேபியோட பேர கெடுக்கணும், வரப்போற தேர்தல்ல பிஜேபி மேல மக்களுக்கு இருக்க மைண்ட் செட்டப்ப கெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனைய உருவாக்கி, இத வந்து பிஜேபி என்னவோ செய்யற மாரி இவங்க செஞ்சிருக்காங்க. ஹைகோர்ட் அப்போ சட்டத்த மதிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, சட்டம் இதுதான் மதிக்கிறோம். நாங்க திமுக என்னைக்குமே வந்து சட்டதிட்டங்கள மதிக்கக்கூடிய கட்சின்னு சொல்றவரு, அந்த ஹைகோர்ட் நீதிபதி போட்ட சட்டத்த நீ நிறைவேத்த வேண்டியதானே? கண்டிப்பா. சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தான்? முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கைட்டிட்டு இருந்தீங்களா? அப்ப நிறைவேத்தலன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டே போட்டா கூட நான் மதிக்க மாட்டேன். இப்ப நவோதயா பள்ளிக்கூட திட்டத்த கூட தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு ஏதாவது வாய திறந்தாரா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன சட்டம் ஒழுங்கு நீங்க மதிக்கிறீங்க? அதனால இங்க இந்துக்களுடைய இது வந்து மிதிச்சு அவங்கள ஓட்டு வாங்குறதுக்கு தான் இங்க எல்லா கட்சிகளும் அலையுதே தவிர, இந்துக்கள் மேல ஒரு அபிமானமோ, இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள பத்தி சிந்திக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. இதே தாவேக்காவ கூட சொல்லுவேன். அந்த தாவேக்காவுக்கு உண்மையிலேயே வந்து விஜய் அவர்களுக்கு அந்த இந்துக்கள் மேல உண்மையான உணர்வு இருந்திருந்தால், எனக்கு யார் ஓட்டு போட்டா எனக்கு எல்லாரும் சரிசமம்னு சொல்லியிருந்தா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைய பத்தி நிச்சயமா அவர் பேசியிருப்பார். பேசாததுக்கு காரணம் அவர்களுக்கும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டத்தான் அவரும் முக்கியமா நினைக்கிறார். இதுதான் காரணம்.